குறுக்கணிக்கல என்ன, அதுலதான் முதலிடம் கொடுக்க சொல்லுது. தாயாருடைய மனம் கோணாம நடக்கிறதையெல்லாம் வர கும்பிடக்கூடாது. காலில் விழுந்து வணங்குற போது அவங்க கடவுள் தன்மை பெற்றவங்கள ஆயிடுறாங்க. அந்த வழிபாடு கடவுளுக்கு மாத்திரம் இருக்கட்டும், அதான் சொல்றாங்க தவிர மற்றபடி தாயை அவமானப்படுத்த சொல்லல. அந்த சைடு உருவ வழிபாட்டை வணங்குபவன் வந்து தண்டிக்கப்படுவான் என்று உங்க மார்க்கத்தில் சொல்லுது. அப்ப இந்துக்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்களா? கொஞ்சம் விளங்கல. உருவ வழிபாட்டை வணங்குபவன் மறுமை நாளில் தண்டிக்கப்படுவான் என்று உங்க மார்க்கத்தில் உண்டு. அப்ப இந்துக்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவாரா? அதாவது உருவ வழிபாடு என்று மாத்திரம் இஸ்லாம் சொல்லல, அது இந்துக்களுக்கு எதிரானதை நம்ம எடுத்துக்கிற கூடாது. அதாவது ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்கிறான், அதை மீறி அந்த கடவுளே மதிக்காம கடவுள் இல்லாதவர்களை கடவுள் நினைச்சாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் தண்டனை இருக்குங்கிற உண்மைதான். இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா ஒரு கடவுள் நம்மளை படைச்ச கடவுளை வணங்குறத விட்டு நாம படைச்சு கொண்ட கடவுளை வணங்குவது வந்து கடவுளுக்கு பிடிக்காது, கடவுளுக்கு அதிகமாக கோபம் ஏற்படுத்தக்கூடிய காரியம் இஸ்லாம் சொல்றது உண்மைதான். இந்த பூவுலகில் நியாயத்தோட வாழ்வான், என் பக்கத்தை வந்து அடைவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவன் வந்து இந்து மதத்தில் இருந்து கொண்டே பக்தி மார்க்கமாக வாழ்ந்து வருபவன் மறுமை நாளில் எப்படி உங்கள் குர்ஆனில் வாழ்வது போல் வந்து தண்டிக்கப்படுவான் என்றால், அவன் இந்து மதத்திலிருந்து நீதி நேர்மையாக வாழ்கிறவன் எப்படி தண்டிக்கப்படுவான்? நான் எதை ஏற்றுக்கொள்வது? அதாவது இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணும். பகவத்கீதையில கண்ணன் வந்து தன்னை உருவ வழிபாடை வந்து ஆதரிக்கிறதா சொல்றாங்க. எந்த சுலோகம்னு எனக்கு தெரியல, அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. உருவ வழிபாடு இருக்குன்னு சொல்வதாக நான் அறிந்த வரை அப்படி இல்லை. என்ன எந்த சுலோகம்னு தெரியல, இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நான் என்ன சொல்றேன், இப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எல்லா மதங்கள்லயுமே ஓரிரை கொள்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும். நீங்க சகோதரர் நல்லா விளங்கிறதுக்கு சொல்றேன். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முகமது நபி மாத்திரம் தான் ஒரு கடவுளை சொன்னார்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ள எல்லா மதத்திலையும் ஓர் கடவுள் கொள்கையில தான் ஆரம்பிக்குது. இயேசுநாதர் ஒரு கடவுளை தான் சொன்னார் என்பதற்கு இன்னைக்கும் பைபிள்ல ஏராளமான சான்றுகள் இருக்கு. இறைவனுக்கு மகனாண்டு நம்ம ஒரு புத்தகம் கூட போட்டிருக்கிறோம். பைபிள்லயே இஸ்லாம் சொல்ற கருத்து தான் இருக்குது. ஒரு கடவுள் தான் இறைவனுக்கு மகனாண்டு இந்த புத்தகத்துல ஒரு கடவுள் தான் என்பதற்கு பைபிளே சொல்லுது டெக்ஸ்ட். அதே மாதிரி வேதங்களை இந்து மத வேதங்களை எடுத்து பார்த்தாலும் தான் தோன்றி ஈஸ்வரன், தானாக தோன்றிய ஈஸ்வரன் அப்ப இல்லைன்னு அர்த்தமாகுது. கடவுளுடைய பெயர்கள்ல ஒண்ணு என்ன, தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம் நானே சில இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். தானாக தோன்றிய ஈஸ்வரனுடைய ஆலயம் என்றாலேயே அவருக்கு தாய் தகப்பன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒப்பிலியப்பன் கோவில் இருக்கு, ஒப்பில்லாத அப்பன் அவனுக்கு நிகரா. அப்ப எல்லா மார்க்கங்களையும் இப்படிதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த சொன்ன நல்ல அடியார்கள், நல்ல மனிதர்கள் இறந்த பிறகு அவர்களே கடவுளாக்கி விட்டாங்க. இப்ப நாங்க இப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த சிவன் சொல்றாங்கன்னு உதாரணம், எங்க நம்பிக்கை பிரகாரம் ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்துல வந்து ஒரு கடவுளை வணங்குன்னு சொல்லி ஒரு ஆன்மீகவாதியா இருந்திருக்க கூடும். அவர் இறந்து போன பிறகு எங்களுக்கு இந்த இறந்து போன ஆளுகளுக்கு தர்காவை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு கடவுள் சொல்லக்கூடிய இஸ்லாத்துல பிறந்துட்டு இறந்து போன ஆளுக்கு தர்காவை கட்டி வழிபடுறாங்க. இதே மாதிரி உண்டானதான் இருக்கணும். இப்ப கிருஷ்ணரை பத்தி நீங்க சொன்னதுனால உங்களுக்கு சொல்றேன், அவரை பத்தி நிறைய அவருடைய அந்தஸ்தை குறைக்கிற மாதிரி தான் கற்பனை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல மனிதராக சித்தரிக்கிற மாதிரி இல்ல. நான் கேட்கிறேன், ஒரு கடவுள்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பெண்கள் குளிக்கும் போது ட்ரெஸ் எடுத்துட்டு போனான்றது மரியாதை அது யாரும் இட்டு கட்டிருப்பாங்க. நான் சொல்றது, நான் என்ன சொல்றேன் அதை வந்து விகாரமா நான் சொல்லல. இந்த மாதிரி கடந்த காலத்தில் உள்ளவர்களை பத்தி ஒரு அசிங்கமான முறையில குளிக்கிற பெண்கள் இடத்துல அவர் ஏன் போகணும், எடுத்து ஏன் ஒழிக்கணும், திருடு திங்கிறாருலாம் சொல்றோம். என்னதான் அது திருடு தின்பது நியாயப்படுத்துற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வந்துருமா இல்லையா? அப்ப இது மாதிரி அவங்க பேர்ல சிலர் சொன்னா கூட கூட குறைய மனிதன் கற்பனை செஞ்சு சேர்ந்திருக்கு நாங்க நினைக்கிறோம். நல்லவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நல்லவர்கள் பெயரால வந்து கொஞ்சம் கூட குறைய கடவுளை இன்னொருத்த முன்னாடி கூட்டிட்டு போனாலும் எழுதி வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா இருக்க சான்ஸ் இல்ல, யாரோ நுழைச்சிருப்பாங்க. கடவுளை பத்தி உள்ள புராண இதிகாசங்கள்ல கூட என்ன செய்யறாங்கன்னா அதை முழுசுமா நம்ம எப்படி நினைக்க வேண்டியிருக்கு, அவங்க நல்ல மனிதர்களா இருந்து செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பேர்ல யாரோ இட்டு கட்டிருப்பாங்க, அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அதனால அது முழுமையாக பாதுகாக்கப்படல. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன நினைக்க சொல்றோம்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் சொல்லிட்டு போன அதே வடிவத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்க யாரும் ஒரு வரிய வார்த்தையை சேர்க்க முடியாது. உலகத்துல எந்த பக்கம் போனாலும் குர்ஆனே தான். அந்த வகையில பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில தான் இது வந்து பியூரா இருக்குன்னு நம்ம நம்ப முடியுது. மற்ற எல்லா நபிகள் நாயகத்துக்கு முந்தி உள்ள மக்கள் எல்லாம் கடவுள் மறந்துட்டாரா? எல்லாம் கடவுளுடைய படைப்பு தானங்க. இந்த 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ளவங்க எல்லாம் கடவுள் கவனிக்கவே இல்லையா? அவங்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பி அவங்களும் இந்த ஒரு கடவுளை வணங்கப்பா, கடவுள் தான் ஒரு கடவுள் தான் இருக்கணும்னு தான் சொன்னாங்க. சொன்னவங்களே கடவுள் ஆக்கிட்டாங்க. புத்தர் ஒரு உதாரணம் போதுமே. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன ஆக்கிட்டாங்க. அவர் ஒரு வகையில நாத்திகர் தான். அவர் அன்பே சிவம்.
அன்புதான் கடவுள், கடவுள்னு ஒண்ணு தனியா இல்லைன்ற. அன்பே கடவுள்னு சொன்ன புத்தருக்கு வந்து பல்ல வரைக்கும் கழட்டி கோயிலாக்கி வச்சிருக்கான். அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. மனிதன் வந்து முஸ்லீம்களை நாங்க பாக்குறோம், நல்ல மனுஷன் அவனத்தையும் கடவுளாக்கி போடுறது, செத்து போனவன் கடவுளாக்கி போடுறது, இது எல்லா மனுஷன்ட்டையும் உள்ள பலவீனம். அப்படித்தான் நாங்க எடுத்துக்கிறோமே தவிர ஒரு கடவுள் கொள்கை தான் எல்லா மார்க்கத்திலையும் உண்டு. இந்த சித்தர்கள் பாடத்துல கூட படிச்சிருப்பீங்களே, சித்தர்கள்லாம் யாரு? இந்து மதத்தின் முக்கியமான ஆளுக்கு தானே. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்று வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு சொல்லி சித்தர்களுடைய பாடல் என்ன? நட்டகல் இவனா கல்ல நட்டிக்கிட்டாங்கிறாரு. சித்தர் இந்து மதத்தினுடைய அறிஞர்கள் தான் இல்லையா? இல்லன்னா விட்டுருங்க, ஆத்தியர்கள் தானே, ஆத்தியர்கள் விட்டுருங்க. இல்ல அது இதுல டீப்பா போக வேண்டியல இது. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த உட்பிரிவை சைவம் வைணவங்கிற உட்பிரிவுக்குள்ள நுழைஞ்சு ஆய்வு பண்ணா இந்து மத ஆய்வா போயிடும். அது என்னன்னா அதுக்கு நம்ம தேவையில்லை, அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, சனாதன தர்மம் தான் அதுக்கு பேரு, அதெல்லாம் எனக்கும் தெரியும். இல்ல இல்ல இந்து மதங்கிறதே இல்லதான், இந்து மதங்கிற பேரு சனாதன தர்மம் தான் அதுக்கு பேரு, அதுவும் எனக்கு தெரியும். சைவ வைணவம் உள்ள இருந்ததும் தெரியும், அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதும் தெரியும். இப்ப ஒண்ணு ஆயிடுச்சு, அதான் பிரச்சனை. நம்ம என்ன பேசுறோம்னா, இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஒரு ஒரு ஒவ்வொரு சமுதாயத்துல முஸ்லீம் அல்லாத கிறிஸ்துவர் அல்லாத மத்தவங்க எல்லாம் யாரு? இந்துக்கள் தானே. அரசியல் சட்டப்படி சொல்றேன் ஐயா, இந்து அரசியல் சட்டப்படி இந்து மதம்ன்றதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்கலாம். இந்துக்கள், சீக்கியர்களே இந்துக்கள். அரசியல் சட்டப்படி யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்துவ இல்லையோ அவரெல்லாம் இந்து. இந்தியாவோட சட்டப்படி நாத்திகர்கள் இந்து தெரியுமா உங்களுக்கு? அரசியல் சட்டப்படி நாத்திகர்கள் இந்துக்கள் இந்தியாவுடைய சட்டப்படி. அதைத்தான் பேச முடியும். நடைமுறையில இந்து தானே நினைக்கிறீங்க? நடைமுறையில அதுக்கு பேர் என்ன? நான் என்ன சொல்றேன், அந்த மதத்தினுடைய பூர்வீகம் என்ன, அது இப்படி ஒண்ணு இருந்துச்சாண்டா கிடையாது. பல மதங்களுடைய கூட்டு கலவை தான், அதுவும் எனக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிறத நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இது இந்து மதம், இந்து மதத்தினுடைய இது இப்படித்தான், அதுதான் பேசிக்கிறேன். நடைமுறையில் உள்ளது. ஐயா, நான் ஒரு மதசார்புடையவன் அல்ல. ஒரு காலம் நாத்திகனாக இருந்தேன். ஆனால் இறை உணர்வு ஏற்பட்டது. இறை அறிவு அல்ல, இறை உணர்வு ஏற்பட்டது. ஏனென்றால் நான் மதத்தில் பிறந்தவன் ஆக இருக்கும்போது என்னுடைய ஆராய்ச்சியில இன்னைக்கு கொஞ்சம் கூட குறைய கடவுளை இன்னொரு முன்னாடி கூட்டிட்டு போனாலும் எழுதிருக்காங்க. அது கண்டிப்பா இது சான்ஸ் இல்ல, யாரும் முடிச்சிருப்பாங்க. கடவுளை பத்தி உள்ள புராண இதிகாசங்கள்ல கூட என்ன செய்யறாங்கன்னா, அது முழுசுமா நம்ம எப்படி நினைக்க வேண்டியிருக்கு, அவங்க நல்ல மனிதர்களாக இருந்து செஞ்சிருக்காங்கன்னா அவங்க பேர்ல யாரும் இட்டு கட்டிருப்பாங்க, அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அதனால அது முழுமையாக பாதுகாக்கப்படல. குரானை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள்லாம் ஆகி கொண்டு போன அதே வடிவத்துல இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஒரு வரிய வார்த்தையை பேச முடியாது. உலகத்துல எந்த பக்கம் போனாலும் குரானி தான். அந்த வகையில பாதுகாக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில தான் இது வந்து பியூரா இருக்குன்னு நம்ப முடியுது. மற்ற எல்லா நபிகள் நாயகத்துக்கு முன்புள்ள மக்கள் கடவுள் மறந்துட்டாரா? எல்லாம் கடவுளுடைய படைத்தானுங்க. இந்த 14 நூற்றாண்டுக்கு முன்பு உள்ளவங்க கடவுள் கவனிக்கவே இல்லையா? அவங்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பி அவங்களும் கடவுளை வணங்கப்பா, கடவுள் தான் ஒரு கடவுள் தான் இருக்கணும்னு தான் சொன்னாங்க. சொன்னவங்களே கடவுள் ஆகிட்டாங்க. புத்தர் ஒரு உதாரணம் சொல்லுவேன். அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன ஆகிட்டாங்க. அவர் ஒரு வகையில் நாங்கள் அன்பே சிவம், அன்புதான் கடவுள், கடவுளுக்கு ஒரு தனியா இல்லை. அன்பே கடவுள்னு சொன்ன புத்தருக்கு வந்து பல்ல வரைக்கும் தள்ளி கோயில் ஆகிட்டு இருக்கோம். அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. மனிதன் வந்து முஸ்லீம்களையும் நாங்க பார்க்கணும், நல்ல மனுஷன் அவன் கடவுளாகி போடுறது, செத்து போன கடவுளாகி போடுறது, இது எல்லா மனுஷன்லையும் உள்ள பலவீனம். அப்படித்தான் நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு கடவுள் எல்லா நாடுகளையும் உண்டு. இந்த சித்தர்கள் பாடத்துல கூட படிச்சிருப்பீங்களா? சித்தர்கள்லாம் யார்? இது வந்து முக்கியமான ஆளுதானே. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்று வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம், நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட தட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு சொல்லி சித்தர்களுடைய பாடல்கள். நட்டகல் இவனா கல்ல கட்டிட்டாங்க. சித்தர் இந்து மதங்களுடைய அறிஞர்கள் தான் இல்லையா? இல்லைன்னா விட்டுருங்க.